மோடி அமித்ஷாவின் முதல் அரசியல் சறுக்கல். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த பின்னணி. அபிஜித் தீப்கே காங்கிரஸை அச்சுறுத்துகிறாரா? சோனம் வாங்சுக் உண்மையிலேயே பாஜகவுடன் டீல் போட்டுள்ளாரா? இந்த ஆடிக்கு நம்ம சென்னை சில்க்ஸ்ல up to 50% ஆஃப் காம்போ ஆஃபர், யூனிஃபார்ம் சாரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷன்ஸும் பிளாஸ்ட். நம்ம தி சென்னை சில்க்ஸ். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். டெல்லி நாடாளுமன்றத்திலிருந்து மிக குறுகிய தொலைவில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தர் தான் இன்னைக்கு பிரதமர் மோடியை தூங்க விடாமல் செஞ்சிருக்கிற ஒரு சம்பவத்தை செய்கிற ஒரு இடமாக மாறி இருக்கு. 3வது முறை ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு இப்படி ஒரு போராட்டம் மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துருக்கு. அதை தாண்டி பாஜக முன்னெடுத்த ஒரு மிகப்பெரிய அஜெண்டாவையும் இந்த போராட்டம் காலி செஞ்சிருக்கு. இந்த விஷயத்தில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் இந்த கடந்த ஜூலை 20ஆம் தேதி நடக்குது இல்லையா, நாடாளுமன்றத்தை நோக்கி நடக்குது. அதற்கு முன்னாடியே அந்த போராட்டம் நடந்திருந்தாலும் ஆளும் அரசு உரிய முறையில் அதற்கு செவிசாய்க்கலை அப்படின்னு போராட்டக்காரர்கள் மத்தியில் ஒரு பேச்சு இருந்துச்சு. அதை அடுத்து தான் இந்த 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி போகிறாங்க. சன்சத் சலோ அப்படிங்கிற ஒரு பெயரில் நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணி அப்படிங்கிற அடிப்படையில் இந்த இளைஞர்கள், அதாவது காக்ரோச் தனஜா பார்ட்டி, இந்த அமைப்பை சேர்ந்த இளைஞர்கள் அந்த போராட்டத்துக்கு போகிறாங்க. அந்த போராட்டம் அங்கே போலீஸாரால் தடியடி நடத்தப்படுது. நேம் பேட்ஸ் இல்லாமல் அந்த போலீஸ்காரங்க மிக மோசமான முறையில் வந்திருந்த மாணவர்களை தடியடிக்கு உள்ளாக்குறாங்க. அது பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்துது. அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இணையங்கள் துண்டிக்கப்படுது. இந்த போராட்டம் அப்படிங்கிறது போலீஸார் நடத்திய தடியடிக்கு பிறகுதான் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி படைத்த ஒன்றாக மாறுகிறது. இன்னும் அதிக அளவில் இளைஞர்கள் மலமலன்னு சேர்றாங்க. நீதிபதி கிண்டலாக சொன்ன ஒரு விஷயம் நாட்டில் சில ஊடகத்திலையும் சிலர் சமூக வலைதளங்கள்லையும் சிலர் ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற பேர்லையும் ஒட்டுண்ணியாகவும் காக்ரோச்சாகவும், அதாவது கரப்பான் பூச்சியாகவும் செயல்படுறாங்க அப்படிங்கிற அந்த விமர்சனத்திலிருந்து தான் இந்த கட்சி தொடங்கினுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த இயக்கமாக ஆரம்பிக்கப்பட்டு 2 மாதங்களில் இந்தியாவே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தையும் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அபிஜித் அவர் செஞ்சுட்டு வராரு. அபிஜித் தீப்கே நடத்திய இந்த போராட்டத்தினால பாஜகவுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, இந்த மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்குறதுக்கு முன்னாடியே பல விஷயங்கள் பேசப்பட்டுச்சு. அதில் முக்கியமான விஷயம் டீலிமிட்டேஷன் பில். இந்த தொகுதி மறுசீரமைப்பு தான் பாஜகவினுடைய கனவு திட்டம். பல விஷயங்களை பாஜக இதுவரைக்கும் நிறைவேற்றி விட்டது. அதன் அடிப்படையில் இது எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தா, ராஜ்யசபாவில் பொதுவாக எம்பிக்களுடைய எண்ணிக்கைங்கிறது பாஜகவுக்கு மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் கடந்த முறை இந்த பில்லு கொண்டு வரப்பட்ட பொழுது எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த பில்லை தோல்வியடைய செஞ்சுட்டாங்க. ஆனால் இந்த முறை இந்த பில் கண்டிப்பாக வெற்றி பெற்று தீரும் அப்படிங்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பாஜக செஞ்சிச்சு. காரணமாக எதிர்க்கட்சிகளில் பிளவுபட்டிருந்தாங்க. எதிர்க்கட்சி வரிசைகளில் மிகப்பெரிய பிளவு இருக்குது. இதை பயன்படுத்தி நாம் சாதிச்சிடலாம் அப்படின்னு பாஜக பெரிய அளவில் திட்டம் போட்டு காய் நகர்த்தி வந்தாங்க. அதன் நீட்சியாகத்தான் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த 20 எம்பிக்கள் பாஜகவுக்கு தாவுறாங்க. அதே மாதிரி அகிலேஷ் யாதவ் கடந்த முறை அவருக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் இந்த முறை சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர நேரத்தில் அவங்க உத்தரப்பிரதேசத்தில் தான் தொகுதி மறுசீரமைப்பினால அதிக தொகுதிகள் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் நம்ம சம்மதிக்க வச்சிடலாம் ஒரு ப்ரெஷர் கொடுத்து அப்படிங்கிற ஒரு கனவுல இருந்தாங்க. கடந்த முறை அவர் எதிர்த்திருந்தார். இந்த முறை அவரை நம்ம எப்படியாவது சம்மதிக்க வச்சிடலாம், அதற்கான வாய்ப்புகளும் தெரியுது அப்படிங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, உத்தவ் தாக்கரேவினுடைய அந்த கட்சிங்கிறது மிகப்பெரிய மீண்டும் ஒரு பிளவை சந்திக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு 6 எம்பிக்கள் உத்தவ் தாக்கரே சிவசேனா அமைப்பிலிருந்து ஏக்நாத் ஷிண்டேவினுடைய சிவசேனா அமைப்புக்கு தாவுறாங்க. இன்னொரு புறம் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அதனுடைய 2 பிரிவுகளும் ஒன்றாக சேர்ந்து வர்றதுக்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருந்துச்சு. அதை வச்சு பாஜகவுக்கு ஆதரவாக களத்தை மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. இன்னும் முக்கியமான ஃபேக்டர் இதில் இருக்குது அப்படின்னா, திமுக இந்தியா கூட்டணியில் வலுவான எம்பிக்களோட எண்ணிக்கையை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்குது. இங்கே 22, அங்கே 8ன்னு மிகப்பெரிய எண்ணிக்கையில் திமுக எம்பிக்களை வச்சுருக்காங்க. அதனால் திமுகவோட பேசி எப்படியாவது இதற்கான வேலைகளை முன்னெடுக்க முடியும் அப்படின்னு பாஜக மிகப்பெரிய கனவோடு இருந்துச்சு. எல்லாம் கைகூடி வர நேரத்தில் இந்த போராட்டம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உடைச்சிடுச்சு.
இன்னைக்கு ஆளும் கட்சி எதிர்க்கட்சி ரெண்டுத்துக்குமே பிரதான நிகழ்ச்சி நிரலாக எது மாறி இருக்கு அப்படின்னா நீட் எதிர்ப்புங்கிறத தாண்டி இந்த நீட்டினுடைய இந்த முறைகேடுகளை சரி செய்யணும் அப்படிங்கிறத நோக்கி தான் இன்னைக்கு இந்த விஷயங்கள்லாம் மாறி இருக்கு. எதிர்க்கட்சி தலைவர் இதை பற்றி தான் பேசுகிறாரு. இதற்கான போராட்டத்தில் ராகுல் காந்தி ஈடுபடுறாரு. பிரதமர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காரு. எதற்குமே வாய் திறக்க மாட்டார் பிரதமருங்கிற விமர்சனம் இருந்த நேரத்தில் 2வது வீடியோவும் பிரதமர் வெளியிட்டிருக்காரு. அதுலேயும் மிகப்பெரிய அளவில் ஒரு பார்வையாளர்கள் அந்த வீடியோ போய் சேர்ந்திருக்கு. அந்த வீடியோ விமர்சனத்துக்கு உள்ளாவது பாராட்டவும் படுது. இதையடுத்து நாடாளுமன்றத்தில் தொடர்பாக மசோதா கொண்டு வரப்படும், இதில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும், இனிமேல் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது அப்படின்னு சொல்ல நேரத்திலேயே 47 பேர் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இந்த தேசிய தேர்வு முகமையில் இருக்கக்கூடிய 47 அதிகாரிகள் அரசு அவங்க மீது நடவடிக்கை எடுத்திருக்கு. இப்படி பல சம்பவங்கள் நடந்தாலும் இந்த பாஜகவினுடைய கனவு திட்டமான டீலிமிட்டேஷனில் பெரிய பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இதற்கு காரணமாக இந்த போராட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறது இதில் பேசப்படாத ஒரு புள்ளியாக இருக்குது. இன்னொரு புள்ளி என்ன அப்படின்னா, இது தமிழ்நாட்டிலையும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. டெல்லியில் எப்படி பாஜக ஒரு பவர்ஃபுல்லான ஃபோர்ஸாக இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிற அந்த பிம்பம் இப்போ மீண்டும் கேள்விக்குள்ளாக இருக்கும். விவசாயிகள் போராட்டத்திற்கு பிறகு, சிஏஏ போராட்டத்திற்கு பிறகு இப்படி ஒரு போராட்டம்ங்கிறது எல்லாத்தையும் கடந்து பெரிய அளவில் ஒரு போராட்டமாக பாஜக அரசுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டமாக இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த போராட்டம் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. என்ன வகையில் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய அரசு தாவேக அரசு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நீட்டுக்கு எதிராக விஜய் பேசியிருக்காரு கடந்த காலங்களில். நீட்டுனால உயிரிழந்த அனிதா குடும்பத்தை போய் சந்திச்சாரு, மூஞ்சில் மாஸ்க்லாம் போட்டுட்டு போய் பார்த்தாரு. அவரும் இதே ஸ்டாண்டு தான் கடந்த காலங்களில் பேசியிருக்காரு. அதனால் கண்டிப்பாக இந்த கொள்கைக்கு ஆதரவாகத்தான் இருப்பாருன்னு நம்பப்பட்ட நேரத்தில் டெல்லி அரசு என்ன விதமான ஒரு நடவடிக்கைகளை மேற்கொண்டுச்சோ போராடிய இளைஞர்களுக்கு எதிராக அதே மாதிரியான டெக்னிக்கை இங்கேயும் தமிழ்நாட்டில் பண்ணாங்க. அதாவது உள்ளிருப்பு போராட்டம் கல்லூரிக்குள்ளே பண்ணுறவங்க, விடுதிக்குள்ளே பண்ணுறவங்களெல்லாம் போயிட்டு இழுத்துட்டு வந்ததாக இருக்கலாம், சாலையில் போனவங்களை பிடிச்சி மிரட்டி கைது பண்ணதாக இருக்கலாம், அவங்களுடைய உடைய தொட்டு இழுக்கிறாங்க அப்படிங்கிற புகாருக்கு உள்ளானதாக இருக்கலாம், நேம் பேட்ச் இல்லாமல் போலீஸார் தாக்குறாங்க அப்படிங்கிற விமர்சனமாக இருக்கலாம். இது எல்லாமே டெல்லியோட பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை சந்திச்சிச்சு. அது வரைக்கும் விஜய்க்கு இருந்த ஒரு செல்வாக்கை இந்த விஷயம் சரிச்சு விட்டுட்டு அப்படின்னு சொல்லலாம். இதற்கு அமைச்சர் ராஜ்மோகன் கொடுத்த விளக்கம் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. இது யாரோ சிலர் தூண்டி விடுதல் அடிப்படையில் இந்த போராட்டத்தை செய்கிறாங்க, சாலை போராட்டத்துக்கான இடம் இல்லை அப்படின்னு ஒரு புதிய விளக்கமெல்லாம் அவர் கொடுத்தார். எல்லோரும் ஆண்டாண்டு காலமாக சாலையில் தான் போராடுறாங்க. ஆனால் இவர் கொடுத்த விளக்கம்ங்கிறது கம்யூனிஸ்டுகளையே கடுப்பாக்கி பார்த்த ஒன்றா மாறிடுச்சு. சண்முகம் என்ன சொல்கிறாரு, மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலாளர் அப்படின்னா, இது சரியான ஒரு அணுகுமுறை இல்லை, பாஜகவுக்கு எதிராக அவர் இருக்கிறாருங்கிற அடிப்படையில் தான் அவருக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் இவருடைய நடவடிக்கை இப்படியே இருந்தால் எங்களுடைய ஆதரவை வாபஸ் வாங்கவும் நாங்கள் யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிக்கிறாரு. அப்புறம் இந்திய கம்யூனிஸ்டினுடைய அலுவலகத்தில் தான் அந்த போராட்டம் நடக்குது, பாலன் அலுவலகத்தில் அதுக்கான போராட்டம் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் இது தொடர்பாக விஜய் என்ன ஒரு கருத்து சொல்கிறார் அப்படின்னா, எதுவுமே சொல்லலை. டெல்லியில் நடக்கிறது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் பாஜகவுக்கு எதிராக அழுத்தமான எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு பண்ணலையே. இன்னும் சொல்லப்போனால் ஒன்றிய அரசு தானே சொல்கிறாரு, பாஜக செய்தது தவறுன்னே சொல்லலையே அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. தனது கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் காந்தி மிக கடுமையாக டெல்லி காவல்துறையால் நடத்தப்பட்ட போதும் கூட ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்காங்க? ராகுல் காந்தியோட மூக்கில் ரத்தம் கசிகிற அளவுக்கு, அவருடைய ஒத்த செருப்பு காணா போகிற அளவுக்கு போலீஸ்காரர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க, அல்லது அவரை பலவந்தமாக அப்புறப்படுத்த முயற்சிக்கிற இடத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதை கூடவா கண்டிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பாஜக எதிர்ப்பில் விஜய் தீவிரமாக இல்லை அப்படிங்கிற விஷயத்தை கூட்டணி கட்சிகள் உணர தொடங்கி இருக்கிற ஒரு தருணமாக இது மாறி இருக்கு. இந்த விஷயத்தில் விஜய் ஏன் நிலைப்பாடு எடுக்கலை? இப்போ அங்கே நடக்கிறது தவறு அப்படின்னா இங்கே ஏன் இப்படி ஒரு பண்ணார்? அதை தாண்டி அந்த அதிகாரிகள் மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்? அப்போ விஜய் ஏன் அமைதியாக இருக்கிறாருன்னு ஒரு கேள்வி மீண்டும் எழுப்பப்படுது. அதையும் தாண்டி ஏன் இவர் இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்களுக்கு ஆதரவாக எந்த கருத்தும் சொல்லலை? இவர் ஸ்டாண்டு நீட்டுக்கு எதிர்ப்பான ஒரு ஸ்டாண்டு தானே. அப்போ விஜய் இங்கே நடக்கிற போராட்டத்தை ஆதரிச்சிருக்கணும் இல்லையா? இங்கிருந்து டெல்லிக்கு போய் ஆதரிச்சார் கடந்த காங்கிரஸ் காலத்தில். இப்போ நடிகராக இருந்தார், அண்ணா ஹசாரேவுக்கு ஆதரவாக ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தவர். அப்போதைக்கு காங்கிரஸுக்கு எதிராகவும் விஜய் அந்த கூட்டத்தில் பங்கேற்றதுனால காங்கிரஸ் செய்திருந்த
ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு பாஜக செய்யக்கூடிய இந்த நீட் முறைகேடு இருக்கு இல்லையா, இதற்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிற விஷயமும் இன்னைக்கு பெரிய அளவில் பேசப்படுது. ஏன் டெல்லிக்கு போகல அப்படிங்கிறத தாண்டி ஏன் இங்கே இருக்கக்கூடிய டி நகர் கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு அவரால் போக முடியல அப்படிங்கிற விமர்சனமும் எழுது. ஏன் போக முடியலங்கிறத தாண்டி ஜனநாயகனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஜனநாயகன் படத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அமைச்சர்கள் சாரசாரையாக போய் கண்ணீரை தாரையாக விடுறாங்க தியேட்டர்களில் அப்படிங்கிற விமர்சனமும் இருக்குது. அப்போ இவங்களுக்கு ஜனநாயகன் படம் முக்கியமா, ஜனநாயகத்தின் மீது அக்கறை இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளை கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களே இப்போ எழுப்ப தொடங்கியிருக்காங்க. இது கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிபிஐ விசாரணைக்காக 2 முறை டெல்லி சென்று வந்த விஜயால் இதற்காக போக முடியல அப்படின்னா உண்மையிலேயே அவர் நீட் எதிர்ப்புக்காக செயல்பட்டாரா அப்படிங்கிற கேள்வியையும் இன்னைக்கு எழுப்புறாங்க. திமுகவினரை தாண்டி இடதுசாரிகளை விஜய் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது தமிழக அரசியல் களத்தில் ஒரு புதிய மாற்றத்தை நோக்கி அரசியல் களம் மீண்டும் மாறுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கு. இன்னொரு புறம் இந்த போராட்டத்தினுடைய ஆக்கசக்தி ஊக்கசக்தியாக இருந்தது யாருன்னா சோனம் வாங்சுங். அடிப்படையில் ஒரு கல்வியலாளர், கண்டுபிடிப்பாளர் அப்படின்னு பன்முகம் அவருக்கு இருக்குது. அதில் லடாக்கில் அந்த மக்களுடைய உரிமைக்காக போராடினவர், லடாக்குக்கு சிறப்பு அந்தஸ்து கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்தை அங்கே முன்னெடுத்தவர், அதை நீட்சியாக சிறை சென்றவர். அந்த அடிப்படையில் அவருக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுது. ஆனால் இவர் மீது என்ன புகார் வைக்கப்படுச்சு கடந்த காலத்தில் பாஜகவால் அப்படின்னா, அவர் சீன கைக்கூலி அப்படிங்கிற விமர்சனத்தை முன் வச்சாங்க. ஏன்னா லடாக்குங்கிறது சீனாவை ஒட்டி இருக்கிற பகுதி. அவர் சொல்லாத விஷயங்களையும் சொன்னதாகலாம் திரித்து செய்திகள் வெளியிடப்பட்டுச்சு. அப்புறம் அதை மறுப்பு தெரிவித்தும் செய்திகள் வெளியானுச்சு. இந்த நேரத்தில் இவர் இந்த விஷயத்தில் இறங்குறாரு. ஃபேர் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து அவர் உள்ள வராரு. அடிப்படையில் அவர் ஒரு கல்வியலாளர் அப்படிங்கிற முறையில் இதை கூடுதல் கவனத்தோடு உள்ள வராரு. அவரு ஒரு நீண்ட உண்ணாவிரதம், கிட்டத்தட்ட 26 நாள் தீவிரமான உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அவர் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்கிற காலத்தில் தான் இந்த போராட்டமும் இன்னும் ரொம்ப தீவிரமாக மாறுது. சோனம் வாங்சுங் கிட்டத்தட்ட 26வது நாளில் போலீசாரால் அழைத்து செல்லப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உள்ளாக்கப்படுகிறார். அதற்கப்புறம் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் போய் அவரை பார்த்து அவர் உண்ணாவிரதத்தை முடிச்சு வைக்கிறாங்க. இந்த இடத்துல அவர் மீது கேள்விகள் எழுப்பப்படுது. இவர் ஏன் இவ்வளோ சீக்கிரம் உண்ணாவிரதத்தை முடித்தார், உடல்நிலை சரியில்லை, அது புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஜே.பி. நட்டா சந்தித்த உடனே ஏன் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டாரு, அப்போ பாஜகவோட இவருக்கு ஏதோ டீலிங் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னொன்று, இவர் ஏன் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிற கோரிக்கையை பெரிய அளவில் முன்னெடுக்கலை அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவதாக முன்வைக்கப்பட்டுச்சு. இப்போ ரெண்டுத்துக்கும் அவர் விளக்கம் கொடுக்குறார். இன்னும் எத்தனை நாள் தான் என்னுடைய நேர்மையை சோதிச்சுக்கிட்டே இருப்பீங்க? ஏன்னா லடாக்கில் நடந்த காட்சிகள் என் கண் முன்னாடி வந்துச்சு. இங்கே நடக்கக்கூடிய போராட்டங்கள் லடாக்கில் நடந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்திடுமோன்னு எனக்குள்ள ஒரு அச்சம் வந்துச்சு. அங்கே போலீஸார் கண்மூடித்தனமாக சுட்டதும் பெரிய வன்முறை வெடித்ததும் அந்த இளைஞர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதும் எனக்கு கண்ணு முன்னாடி வந்ததுனால தான் நான் இந்த போராட்டத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்தேன். அதன் அடிப்படையில் தான் நான் எடுத்தேன். என்னுடைய முடிவுங்கிறது முழுக்க முழுக்க மாணவர்களுடைய எதிர்காலம் சார்ந்த ஒன்றாகவே இருந்துச்சு. அதனால தான் அந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார். கூடுதலாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, வெறுமனே நான் விலகாமல் அந்த போராட்டத்தை முடிச்சிக்காமல் மத்திய அமைச்சர்கள்ட்ட எழுத்துப்பூர்வமாக நான் சில விஷயங்கள் வாங்கியிருக்கேன். அதில் முக்கியமானது இந்த மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் வச்ச கோரிக்கை. அதுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் அவர் தனது விளக்கத்தை கொடுக்குறாரு. ஆனாலும் இவர் சந்தேகத்துக்குரிய நபருங்கிற விமர்சனமும் சமூக வலைத்தளங்களில் போயிட்டு இருக்கு. அதனால் அவர் கேட்குறாரு, இன்னும் எவ்வளோதான் என்ன சோதிப்பீங்கிற மாதிரி அவரும் பதில் கொடுக்குறாரு. இந்த விஷயத்தில் சோனம் வாங்சுங் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துகிறாரு, மாணவர்களுடைய நலனே எனக்கு முக்கியம், நான் தர்மேந்திர பிரதான தனிப்பட்ட முறையில் பதவி விலக சொல்வதில் எனக்கு உடன்பாடும் கிடையாது அப்படின்னு அவர் தனது நிலைப்பாட்டையும் விளக்குறாரு. தமிழ்நாட்டினுடைய போராட்டங்கிறது நீட் விலக்கு, ஆனால் டெல்லி ஃபேர் நீட் வேணும், நீட்டில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செஞ்சால் போதும் அப்படின்னு விஷயத்தை இதில் இரு வேறுபட்ட பார்வையாகவும் இருக்கிறது நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது குறித்து விசிக தலைவர் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது முறைப்படி இந்த சிஸ்டத்தையே மாற்றணும், நீட்டையே மாற்றணும். ஆனால் இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, ஃபேர் நீட்டு பற்றி கேட்குறாங்க, பேன் நீட்டை நோக்கி நகரணும். தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்கிறதுனால ஒரு பலனும் கிடையாது, வேணும்னா பிரதமரை பதவி விலக சொல்லணும், சிஸ்டத்தை மாற்றினா தான் சரியாக இருக்கும் அப்படின்னு விசிக தலைவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார். இதை ஏற்றுக்கிற மாதிரியே இந்த போராட்ட குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய அபிஜித் தீப்கே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, 2 நாள் டைம் தர்றோம், 2 நாளுக்குள்ளே நீங்கள் தர்மேந்திர பிரதான பதவி விலக சொல்லலை அல்லது அவர் ரிசைன் பண்ணலை அப்படின்னா நாங்கள் எங்களுடைய அடுத்த கோரிக்கையாக வைக்க போகிறதே
பிரதமர் பதவி விலகணும் அப்படிங்கிறது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடுறார். பாஜக தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு முறை இவரை ராஜினாமா செய்ய சொல்லிட்டா நாளைக்கு பல துறைகளில் பல பிரச்சனைகள் நடக்கும், எல்லாத்துக்கும் அந்தந்த அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்லுவாங்க, அது அரசுக்கு தேவையற்ற நெருக்கடி. இன்னொன்று, ராஜினாமா செய்தால் எதிர்க்கட்சிகள் அது பெரிய வெற்றியாக பார்க்கும், அது பாஜக செய்ய விரும்பாது. கடந்த காலங்களில் இப்போ இங்கே அரியலூர்னு நினைக்கிறேன், அங்கே ரயில் விபத்து நடந்தப்போ கூட ரயில்வே துறை அங்கே பொறுப்பில் இருந்த லால் பகதூர் சாஸ்திரி பதவி விலகினார். அது போலவே இப்போல்லாம் செய்ய முடியாது, இப்போ அரசியல் மாறிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் பாஜகவினர் சொல்கிறாங்க. அதையெல்லாம் தாண்டி தர்மேந்திர பிரதானை ரிசைன் பண்ண வைக்கிறதுக்கு மோடி சர்க்காருக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிற விஷயம் பேசப்படுது. ஏன்னா அடிப்படையில் பாஜகவில் ஒரு பல இடங்களில் பாஜகவுக்காக நிதி திரட்டி கொடுக்கக்கூடியதில் முக்கியமான ஒரு நபர். ஒடிசாவில் 20-25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வெற்றி பாஜக பெற்றிருக்கு அப்படின்னா அதற்கு முக்கியமான நபராக அவர் தான் இருந்தார். அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு பெற்ற நபர். அதனால் அவர் அவ்வளோ சீக்கிரம்லாம் கேபினெட்லேருந்து நீக்கிற முடியாது. அதிகபட்சம் அவருக்கு இந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து வேறு ஒரு அமைச்சரவையை கொடுப்பாங்க, அதுதான் நடக்கும் அப்படிங்கிறதும் பாஜக தரப்பில் சொல்லப்படுற விஷயமா இருக்குது. இவ்வளவு காரணங்கள் இருக்குது. இதனால் தர்மேந்திர பிரதானை அவ்வளவு எளிதாக பாஜக நீக்கிடாது. வேணும்னா அவருக்கு வேறு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க, வேறு ஒரு துறையை கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்பட்டுச்சு. இந்த நேரத்தில் தான் ரொம்ப தீவிரமாக ரொம்ப நுணுக்கமான ஒரு முடிவை பாஜக எடுத்திருக்கு. அதில் தர்மேந்திர பிரதானை பதவி நீக்கம் செய்கிறதாக, அதாவது அவர் ராஜினாமா பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நோக்கி பாஜக நகர்ந்திருக்கு. அதற்கு பின்னணி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்போதைக்கு இவரை நம்ம ராஜினாமா செய்ய வச்சிடலாம், இவர் பாஜகவினுடைய தீவிர விசுவாசி, ஆர்எஸ்எஸ்ல செல்வாக்கு பெற்ற ஒரு நபர், இப்போதைக்கு நம்ம அவரை தள்ளி வச்சுட்டு எப்படி இருந்தாலும் மத்திய அமைச்சரவையில் மீண்டும் மாற்றங்கள்லாம் நடக்கும் இல்லையா, அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் தள்ளி போடுவோம் அப்படிங்கிற அந்த டெக்னிக்கை பாஜக கையில் எடுத்திருக்குங்கிறாங்க. இந்த கூட்டத்தை இப்போதைக்கு கலைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும். ஏன்னா அண்டை நாடுகளில் பல நாடுகளில் போராட்டங்கள் வெடித்த பொழுது, வங்கதேசமாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், அந்த அரசு அதை கையாண்ட விதத்தினால தான் அது இன்னும் அதிகப்படியான பிரச்சனை ஏற்படுத்தினுச்சு. இப்போ நம்ம தாக்குதல் கூட நடத்தாமல் இருந்திருக்கலாம், அந்த தாக்குதலுக்கு பிறகுதான் பெரிய பிரச்சனை ஆகுது. இப்போ பீகார் பாட்னாவில் அங்கேயும் நீட் முறைகேடு தொடர்பாக அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னா, இந்த பிரச்சனையை இதுக்கு மேலே வளர்க்கிறது சாதுரியமான விஷயமா இருக்காது. இப்போதைக்கு இவரை நம்ம இன்னும் அரசியல் மொழியில் சொல்லணும்னா, இப்போதைக்கு இவரை கைவிட்டுட்டு நம்ம பின்னொரு நாட்களில் இவரை நம்ம கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவு நோக்கி பாஜக நகர்ந்துருச்சு. அதனால தான் தர்மேந்திர பிரதான் இப்போ ராஜினாமா செய்திருக்கிறாருங்கிற தகவலும் நமக்கு கிடைக்கப்படுது. இதில் என்ன இன்னொரு விஷயம் கூடுதலாக பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, இந்த அபிஜித் தீப்கே இவருடைய கூர்மையான விமர்சனத்தை எடுத்து இவர் பெரிய அளவில் நாடு முழுவதும் பேசப்படுறாரு. அடுத்த கட்ட போராட்டத்தை பீகாரை நோக்கி நாங்கள் போகிறோம் அப்படிங்கிறதையும் அவர் இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார். அப்போ இதை உண்மையிலேயே காங்கிரஸ் ரசிக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா காங்கிரஸ் தான் பிரதான எதிர்க்கட்சி அப்படிங்கிற நேரத்தில் காங்கிரஸால் இப்படி ஒரு அணி திரட்டலை செய்ய முடியல, இப்படி ஒரு களத்தை தயார் செய்ய முடியல. அதை வெளியிலிருந்து வந்த, இன்னும் சொல்ல போனால் ஆம் ஆத்மியில் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அரசியல் தளபதியாக இருந்தவர் தான் இந்த அபிஜித் தீப்கே அப்படிங்கிற விஷயங்களும் வெளியாக காங்கிரஸாருக்கு அது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற தகவலும் சொல்லப்படுது. அவர் ஆம் ஆத்மியில் இருந்திருந்தார், அங்கே பல வேலைகள் ஐடி விங்கில் இருந்திருக்காரு அப்படின்னாலும் கூட அவர் அதை விட்டுட்டு வெளில போயிட்டார். 2023 அமெரிக்கா போயிட்டார், அதற்கப்புறம் தொடர்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இதற்கு பின்னணியில் வேறு சில சக்திகள் இருக்கலாம். ஏன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலே ஆர்எஸ்எஸ்னுடைய பின்புலத்தில் இயங்கினாருங்கிற விமர்சனம் இருக்கும் பொழுது அவருடைய கட்சியில் இருந்த ஒரு நபர் எதன் பின்புலமாக இயங்குகிறார் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது. ஏன்னா மோடிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் இடையிலான ஃபைட்டில் இவர் எந்த பக்கம் நிற்கிறார், மோடி எதிர்க்கிறார் அப்படிங்கிற கட்டத்தில் இவர் ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கலாமா அப்படிங்கிற கோணமும் இதில் இருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் எல்லா போராட்டத்துக்கும் உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது, அது முறையும் இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வெறும் நீட்டுக்காக மட்டும் நடக்கிறதில்ல. இத்தனை ஆண்டு காலமாக அரசுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய எல்லோரும் திரண்டு போராடுறாங்க. இளைஞர்கள் மட்டுமில்லை, குடும்பமாக சாரியாக இந்த போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அபிஜித் தீப்கே மீதும் சில விமர்சனங்கள் இருக்குது. இவர் ஒன்று ஆம் ஆத்மி பார்ட்டியில் இருந்திருக்காரு, இன்னொன்று இவர் கட்சி எலாபரேட் பண்ணுறாருன்னா காங்கிரஸ் இந்த பிரதான எதிர்கட்சிங்கிற இடத்துல காங்கிரஸோடைய நிலைமை என்ன, அதை காங்கிரஸ் எப்படி பார்க்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் உள்ளே போராட்டம் பண்ணுதா, ராகுல் காந்தி இதை தனக்கான மைலேஜாக பார்க்குறாரா அப்படிங்கிற விஷயங்களும் கூடவே சேர்ந்து பேசப்படுது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் பேசப்படுது. போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கு சதி நடக்கிறது, லாரியில் ஜல்லி கற்களை கொட்டிட்டு போகிறாங்க
செய்கிறாங்க அப்படின்னு அபிஜித் தீப்கே சொல்கிறார். பாஜகவை சேர்ந்தவர்களே அதை எரியவும் செய்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனமும் வைக்கப்படுது. அப்போ இதை பாஜக செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை பொதுமக்கள் மத்தியில் இருக்குது. இந்த போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கான சதி நடக்கிறது, அதை செய்கிறது பாஜக அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை அவர் வைக்கிறார். இன்னொரு தரப்பில் டெல்லி போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் 2500க்கும் மேற்பட்ட குற்றப்பின்னணி கொண்ட நபர்கள் இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க, அவங்க எல்லாரையும் நாங்கள் ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம் மூலமாக கண்காணிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு அதிர்ச்சியை சொல்கிறாங்க. குற்றப்பின்னணி கொண்டவர்கள் கூட்டத்தில் ஊடுருவிட்டாங்க அப்படின்னு டெல்லி போலீஸார் சொல்கிறதும், போராட்டத்தை சீர்குலைக்கிறதுக்கு சதி நடக்கிறது அப்படின்னு அபிஜித் தீப்கே சொல்கிறதும் எங்கேயோ கேட்ட மாதிரி நமக்கு இருக்கிறது. அது எங்கே கேட்டிருக்கோம் அப்படின்னா 2017 இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போது நடந்த சம்பவம் தான். ஜல்லிக்கட்டு போராட்டம் அமைதியாக நடந்துகிட்டு இருக்கிறப்ப கடைசி நாளில் போலீஸார் ஒருத்தர் ஆட்டோவுக்கு தீ வைக்கிறார். அது அந்த வீடியோ பெரிய அளவில் வைரலான பிறகு போலீஸார் தரப்பில் என்ன விளக்கம் சொல்லப்படுது அப்படின்னா, தேன்கூட்டுக்கு வைக்கப்பட்ட தீ அது தவறாக பரப்பப்படுது அப்படிங்கிற மாதிரி விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையிலே அப்படி தான் வைக்கப்பட்டுச்சா? அந்த தீக்கு அப்புறம் தான் அந்த போராட்டம் பெரிய அளவில் வன்முறையாக மாறுது, அடிதடி நடக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அந்த போராட்டத்தில் பங்கேற்ற திரைப்பிரபலங்கள் பலரும் என்ன மாதிரியான கருத்துக்களை சொன்னாங்க? குறிப்பாக ஹிப்ஹாப் ஆதி அவர் சொல்லும் பொழுது பிரதமருக்கு எதிரான முழக்கங்கள்லாம் எழுப்புறாங்க, தேச விரோத முழக்கங்கள் எழுப்புறாங்க, போராட்டத்தினுடைய திசை மாறுது, அதனால் நான் அதுலேருந்து டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறேன், நான் விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்ன விஷயங்களும் இப்போ நம்ம இதில் பொருத்தி பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி சோனம் வாங்சுங் இங்கேருந்து விலகி போனதும் ஆனாலும் போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குறாரு, இப்படி பல விஷயங்களும் இதில் பொருத்தி பார்க்கப்படுது. அப்போ இந்த போராட்டத்தை அரசு எத்தனை நாள் அனுமதிக்குதோ அத்தனை நாள் நடக்குமா, அல்லது சோனம் வாங்சுங் சொல்கிற மாதிரி கலவரம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பல கேள்விகள் இதில் இருக்குது. ஜல்லிக்கட்டு ஒன்றும் உதாரணமாக நம்ம சமீபத்திய உதாரணமாக கண் முன்னாடி தெரியக்கூடிய விஷயமா இருக்குது. இதை காவல்துறை மத்திய அரசு எப்படி அணுகிறது, இதுவரைக்கும் எப்படி அணுகியது, இனிமே எப்படி அணுகப் போகிறது, காங்கிரஸ் இதை எப்படி பார்க்கிறது, தமிழக வெற்றி கழகம் இனி என்ன மாதிரி நிலைப்பாடுகளை எடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விஷயத்தில் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இனி வரும் காலங்களில் அபிஜித் தீப்கேவினுடைய அரசியல் நிலைப்பாடுங்கிறது எப்படி அமையப் போகிறது அப்படிங்கிறத பொறுத்தும் பல விஷயங்கள் மாற இருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களும் நம்மகிட்ட சொல்லப்படுது. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.